ஹாய், உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை நீங்கள் ஒரு ஆப்பாக பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதை வந்து ஆண்ட்ராய்டுக்கும் iOS பீப்புளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கும் தனியாக கோட் பண்ணணும், iOSக்கும் தனியாக நீங்கள் கோட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா ஃப்ளட்டர். ஸோ ஃப்ளட்டர்னா என்ன, அதை யூஸ் பண்ணி ஒரு ஆப் எப்படி நீங்கள் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கோர்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃப்ளட்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ளட்டர் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கூகுளுடைய யூஐ ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான யூஐ இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு சிங்கிள் கோட் பேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னா ஆண்ட்ராய்டு இருக்குது, iOS இருக்குது, வெப் இருக்குது, விண்டோஸ் இருக்குது, மேக் இருக்குது, லினக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் நீங்கள் சிங்கிள் கோட் பேஸில் நீங்கள் அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி இதை இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு லெகோ பிளாக்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ லெகோ பிளாக்ஸில் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் யூஐ நீங்கள் பில்ட் பண்ணலாம் ஃப்ளட்டரில். ஸோ இங்கே லெகோ பிளாக்ஸ் அப்படிங்கிறது விட்ஜெட்ஸ்னு சொல்லுவாங்க ஃப்ளட்டரில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த லெகோ பிளாக்ஸை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நான் ஃப்ளட்டர் யூஸ் பண்ணணும், ஃப்ளட்டர் யூஸ் பண்ணால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் சிங்கிள் கோட் பேஸில் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு உங்களால் ஆப் பில்ட் பண்ண முடியும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, ஹார்ட் ரீலோட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட் ரீலோட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பண்ணக்கூடிய கோட் சேஞ்சை உடனே உங்கள் ஆப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டான ஒரு பில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிவியூவாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு பெனிஃபிட். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான யூஐ நீங்கள் பில்ட் பண்ணலாம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது லெகோ பிளாக்ஸ்ன்னு சொன்னேன். நீங்கள் லெகோ பிளாக்ஸை வச்சு நீங்கள் நிறையா வித்தியாசமான ஒரு விஷயங்களை பண்ணலாம். ஸோ பிளக் அண்ட் பிளே மாதிரி வச்சுக்கலாம். பட் இங்கே வந்து நீங்கள் லெகோ பிளாக்ஸ் மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், விட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமைசபிளான பியூட்டிஃபுல்லான யூஐ வந்து நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃப்ளட்டர் ஆப்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸோ நியர் டு த நேட்டிவ் ஆப்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸோட எண்ணில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்களே ஒரு ஆப் பில்ட் பண்ண போகிறீங்க, ஒரு கோட்ஸ் ஆப். அந்த ஆப் என்ன பண்ணுவோன்னா, நெட்வொர்க் இன்டர்நெட்லேருந்து ஒரு டெய்லி கோர்ஸ் வந்து ஃபெச் பண்ணி யூசர்ஸ்க்கு வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆப் நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க. ஸோ வித்தவுட் எனி ஹெசிடேஷன். ஸோ ஸ்டூடெண்டாக இருங்க. நீங்கள் வந்து பிகினராக இருந்தாலும் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து இது பேசிக் கோடிங் நாலேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ ஃப்ரம் ஜீரோ டு ஒரு ஆப் பில்ட் பண்ணுறது இந்த கோர்ஸில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்ஸ்.